என் விருப்பத்துக்கு நான் கல்யாணம் சொல்லி நம்ம தாலியை தள்ளிட்டேன். தலையில எழுதினாரோ என் தலையில எழுதுக்கு மாறாத போயிட்டு நம்ம என் மண்டையில போட்டு எனக்கு மாறாத எல்லாரும் கிட்டார் என்று எழுதி வைத்தான் தேவரத்ரி பிரபதாவதி எழுதி வைத்த விதியா கடவுளே. விருப்பத்துக்கு தான் கல்யாணம் சொல்லல 4448 வியாதிப்பட்ட கைகாலச்ச புடவன் கழுத்தின மாலையை போடுவனா எப்பேர் மற்ற ராஜாதி ராஜாக்கள் அமர்ந்திருந்தார்களே அவரு காலத்துல இந்த மாரியா வீரமணிக்கு மோசம் போல ஐயா எனக்கு சொல்ல போற வல்லையாலும் சமயபுரம் கோவிலுக்கா என்ன பெத்தெடுத்த மாதாவே நீ ஒரு சாம்பராளி காட்டிருந்த எங்க அம்மா எனக்கு தெச்சலை வச்சிருந்தா எனக்கு சாயங்காலம் வந்த மாலை எத்தால இருத்ததம்மா நீ பெத்த பொண்ணலுக்கு தகராறாவதம்மா இன்னைக்கு அந்த சமயபுர கோவிலுக்கா என்ன பெத்தெடுத்தம்மா நீ ஒரு சாம்பராணி காட்டாது எனக்கு நீ தச்சனை வைக்காத எனக்கு சாயங்காலம் வந்த மாலை என் தாலை இருத்ததம்மா எனக்கு தகராறு ஆகுதம்மா இன்னைக்கு கருமாரி கோவிலுக்கு என்ன பெத்தெடுத்தம்மாவே நீ ஒரு கற்பூரமும் காட்டியிருந்தா எங்க அம்மா எனக்கு நீ காணிக்க கட்டியிருந்தா எனக்கு காலையில வந்த மாலை என் கழுத்தா இருந்ததம்மா எனக்கு கஷ்டம் வந்து நேரதம்மா அந்த கருமாரி கோவிலுக்கு என்ன பெத்தெடுத்தம்மாவே நீ ஒரு கற்பூரமும் காட்டாத எனக்கு நீ காணிக்க கட்டாத எனக்கு இன்னைக்கு காலையில வந்த மாலை என் கழுத்தா இருக்குதம்மா எனக்கு கஷ்டம் வந்து நேருதம்மா என்ன பாம்புன்னு தீண்டிருந்தா இந்த பாவி மேல அன்னைக்கு சாஞ்சிருந்தா நான் பச்சை தவைய தின்னு
என் பக்கத்துக்கு போனதான் அது பாதி இறங்கி இருக்கு, எனக்கு பட்ட புண்ணாரி இருக்கும். இன்னைக்கு பாம்பு என்ன தீண்டாதே, ஒரு பரிதேசி என்ன தீண்டினது. என் பக்கத்துக்கு போனதான் நான் பச்சை தவைய தின்னு, அது பாதிக்கு போனதான் அது பாதி இறங்கலையே, என் பட்ட புண்ணாரலியா. என்ன நல்ல பாம்பு தாண்டி இருந்தா, என்ன நல்ல பாம்பு தீண்டி இருந்தா, இந்த நங்கா மேல சாங்கிருந்தா, என் நாட்டு மருந்த தின்னு என் நாடிக்கு போற விஷம் அது நல்லா இறங்கி இருக்கு, அந்த நச்ச புண்ணாரி இருக்கா. என்ன நல்ல பாம்பு தீண்டாத, என்ன ஒரு நாதாரி தீண்டுனது. நாளைக்கு நாட்டு மருந்த தின்னு என் நாடிக்கு போன விஷம் அது நல்லா இறங்கலையா, எனக்கு நச்ச புண்ணாரலையா. என்ன கரும்பாம்பு தீண்டி இருந்தா, இந்த கள்ளி மேல சாஞ்சிருந்தா, நான் காட்டில் உள்ள மூலிகைய அன்னைக்கு நான் கரைச்சி குடிச்சிருப்பேன். என் கழுத்துக்கு போன வேஷம் அது கடைசி வேற இறங்கி இருக்கு, எனக்கு கடிச்சா புண்ணாரி இருக்கும். என்ன கரும்பாம்பு தீண்டாத, என்ன ஒரு காட்டேறி தீண்டினது. காட்டில் உள்ள மூலிகைய எம்ம நான் கரைச்சி குடிச்சாலும் என் கழுத்துக்கு போன வேஷம் அது கடைசி வர இறங்கலையா, எனக்கு கடிச்சா புண்ணு வரலையா. நான் உள்ள மடிச்சு கட்டி என் உள்ளாடைய உள்ளடக்கி இந்த ஊர்ல ஓதிங்க நடந்தாலும் வேணா ஒழுங்கா பொழைச்சாலும் இவளுக்கு அந்த ஊர்ல உள்ளதானா எனக்கு ஊதாரி பேரு வாப்பா, இனிமேலுக்கு இந்த ஊர்ல நாயம் வாப்பா. என் பட்ட நான் மடிச்சு கட்டி என் பாவாடைய உள்ளடக்கி இந்த ஊர்ல நான் பார்த்து நடந்தாலும் நான் இனிமேலுக்கு பலமா போயிச்சாலும் இந்த ஒரு பங்காளி கூட்டம் எல்லாம் எனக்கு பாவியா பேரு வைப்பான், இனிமேலுக்கு எனக்கு 10 ஒரு நாயம் வைப்பான். நான் பாவியா நானே பிறப்பது தவறு கிடையாது. ஒரு பிள்ளையா பிறந்தாலும் ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் தாய் தந்தை வார்த்தையை கேட்க வேண்டுமா? கடைசி நேரத்துல நல்லது கெட்டது நடந்தாலும் நான் பார்த்துதானே உன்னை கல்யாணம் செய்து கொடுத்த அப்படின்னு தாய் தந்தை ஏத்துக்குவாங்க. நம்ம விருப்பத்துக்கு போனா நல்ல விஷயம் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும்,
கெட்ட நேரம் உங்களுக்கு கெட்டது நடக்குங்கிற மாதிரி இந்த உலகத்தில் இந்த 55 தேசராஜாக்கள் இந்த சபையில வந்து அமர்ந்திருக்கும் பொழுது என் கையில் இருக்கக்கூடிய பூமாலையில் எடுத்து நான் வீசினேனே 4448 வியாதியே பெருவியாதி குஷ்டம் பிடித்த படுவாவி மாலையை போட்டு உலகம் என்ன சொல்வார்கள்? தாய் தந்த வார்த்தையை கேளாமல் நடந்தனால என்ன தருதல சொல்வார்கள். எப்படித்தான் இருந்தாலும் லிகிதம் எப்படி கொடுத்தோம்? இந்த உலகம் 55 தேசராஜாக்களும் சபையில அமர்ந்திருக்கும் பொழுது இந்த மாலையானது சொல்லிட்டு வீசக்கூடிய நேரத்திலே இந்த மாலையானது யாரு கழுத்தில் விழுகிறதோ அவரை நான் மன்னவனாக ஏற்றுக்கொள்வேன் என்று தான் நான் நிருபம் கொடுத்தேன். ஆனா நான் மாலையை போட்டனை தவிர கடைசி நேரத்துல பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர் ஒரு மரத்தடியிலே அயர்ந்து நல்லா தூங்கி கொண்டிருக்கிறார். அவர் கழுத்தில் இந்த மாலையானது விழுந்திருக்கிறது. கல்லா இருந்தாலும் இருந்தாலும் கைகாலற்ற முடவன் வேணான்னு விட்டுட்டு போனா என்ன சொல்லும்? நிருபம் கொடுக்கும் போது சந்தோஷமான மாதிரி நிருபம் கொடுத்து கடைசி நேரத்துல குஷ்டம் பிடித்தவரை வேணான்னு விட்டுட்டு போறாளே, பணக்காரனுக்கு ஒரு சட்டம் ஏழைக்கு ஒரு சட்டமா அப்படின்னு பேசுவார்கள். எப்படித்தான் இருந்தாலும் அவரை தட்டி எழுப்பி என் தாய் தந்த இடத்துல கொண்டு விட்டு கல்யாணத்தை செய்து கொள்ளலான்னு பாக்கிறேன். ஐயோ படுவாவி என்னை பாருங்கள். என்ன தெரியவில்லையா? அண்ணன் எப்படி எனக்கு நான் எப்படி கண்ணால கூட பார்த்துல நீ என்ன எரியலன்னா தெரியவில்லையா? எனக்கு எரியல. என் தாயாரு தந்தை சொன்ன வார்த்தை கூட மறந்து என் தந்த தாயையும் மறந்த என்ன தெரியவில்லையா? இந்த நாட்டிலே வந்து எல்லா ராஜாக்களும் அமர்ந்திருக்கும் போது நீங்களும் அமர்ந்திருந்தீர்களா? நான் சுழவருத்திருந்த மாலையானது இருந்த தங்கள் கழுத்தில் விழுந்து விட்டது. இந்த மாலை எனக்கு வேணாம். நான் ஏற்கனவே ஒரு பொம்பளையாலையும் கட்டுவேன். சாமி ஐயோ ஐயோ ஏற்கனவே ஒரு ஒன்னால கட்டுவேன். ஆனா சொல்வதை கேளுங்கள். என் தாய் தந்தை வார்த்தையை கேளாமல் நான் வந்து இத மாலை வேடிக்கை நடத்தினேன். உலகம் சட்டம் என்ன சொல்லும்? மாலையை போட்டா கைகாலம் கூட்டம் முடிச்சவன்ட்டு வேணான்னு போயிட்டான். நான் ஒரு கையும் காலும் புண்ணு சீயட்டவன். இந்த கல்யாணம் என் மேல போய் மாலை போட்டேன். ஏதாவது எனக்கு ஏதாவது என்னால ஒண்ணு முடியுமா? இங்க வாங்கல கொஞ்சம். இவளுக்கு ஒரு இழப்பு இருக்கு. இவன் ஒரு இழப்பு வச்சிருக்கான். அப்படியே காடு குட்டவன் கைய முடியுவன். ஆளில அவனுக்கு போட்டா பட்டா என் பேர்ல பயிர் எவனே வேணாம். பட்டா ஒருத்த பேர்ல பயிர் வைக்கிறது ஒருத்த பேர்ல அந்த மாதிரி பழக்க வழக்கம் எங்கள் ஜாதியிலே கிடையாது. ஆளை எவனுக்கா வரது வந்தா என் மேல போட்டுட்டு என்ன முடிச்சுங்க வரவே மாட்டேன். இந்த மாலை கழுத்துல போட்ட நல்வா மாலை தரித்த வர பண்ணவா
சொல்ல விட்ட பின்பாக உனக்கு கிடையாது. என்னை ஏற்றுக்கொண்டால் போச்சு, என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது பார்த்து என்னை நிந்தித்து பேசினாலும் பரவாயில்லை, உன் காலடியிலே உயிரானு போய்விடும். என்ன சொன்னாலும் கேட்டான், ஏற்றுக்க முடியாதுன்னா முடியாட்டான். இப்படி வாங்கல கை தொடாத. ஐயோ என் குட்டம் உனக்கு முடிச்சுதான் என்ன முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, உன் தேகத்தில் இருக்கக்கூடிய செய்யும் புண்ணும் சேராடினாலும், வியாதிலே பெருவியாது குஷ்டமா இருந்தாலும் அதை நான் சகிச்சுக்கிறேன். எனக்கு நீ புருஷனா இருந்தா போதும். உன்னோடு இருந்து நான் காலம் வரைக்கும் நான் வாழ்க்கை நடத்திக்குவேன். உன் உயிர் போன உடனே நானும் செத்துருவேன். இந்த உலகத்தில் என்னை பார்த்து கைகாலாற்றவனுக்கு முடவனுக்கு மாலையை போட்டு விட்டு அவன் முடவன் என்று சொல்லி வேறொரு போய்விட்டான். எனக்கு அப்பேற்பட்டு வாங்குவதை விட நல்ல குடும்பத்துல ஒரு பிறந்தா பொண்ணா இருந்தாலும் கைகாலற்ற முடவனாக இருந்தாலும் அவனை ஏத்து அவனோடு வாழ்கிறாள் என்று உலகம் பேசட்டும் சாமி. அதான் சொன்னேன். பாருங்கள், என் தாய் தந்த இடத்துல போகலாம். சாசானே, நான் என்ன பண்ண போறேன்? ஏதோ ஒரு பொண்ணும் மனதான் பெண்ணும் என்ன பண்ணும், மனம் இறங்கினால் தேவி மனம் இறங்கும். எல்லாம் மாலை போட்டுவிட்டேன். பாப்போம், ஆறு உங்க அப்பா அம்மா உங்க நாட்டுக்கு போகணுமா? மாலையை அப்போ காட்டுறீங்களா? அந்த மாலையை மறுபடியும் நானே போட்டு நடந்துல வர மாட்டேன். என்ன ஊக்குனா வருவேன், என்ன வர மாட்டேன். ஊக்குனா தான் வருவேன். 108 குறும்பு நான் வேணுமா வேணுமா? வேணும். அப்ப என்ன ஊக்கிட்டு போ. என்ன கடைசி வரைக்கும் வச்சு காப்பு காவந்து இல்ல, நீ கடைசி மணியே பயப்படாத. நீ தெம்பா இருக்கிற கூட என் தோல் அப்படியே இருக்க முடியாது. அப்பா எங்க அம்மா இருக்கிறாங்க. அப்படி இருமையே வரும். ஒத்த விடு. நான் கொடுக்கல. சாமியா தூக்கி போடு சாமியா. உன்னுடைய மருமகனை நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே. அவளு எப்படிதான் போய் வண்டி வாங்கிட்டு இல்லமா? 3 சக்கர வண்டியா 4 சக்கர வண்டியா? 3 சக்கர வண்டி இருக்குப்பா. உட்கார வச்சு 3 சக்கர வண்டியா இல்ல 4 சக்கர வண்டியா? உனக்கு கல்வி கர்மான் என்று ஓடிவிடா. ஏமா குட்ட கொண்ட போய் உட்கார விட. பாவி சண்டாளி. சரி. சண்டி பாத்தியா? புடானி சத்தம் வந்து அரே இங்க வெடி வெடிக்கிறாங்க. ஓடி போய் எங்க வீட்டுக்கு வராதே, ஓடி போ. என்னடி கேவேண்டா தன்னை
என்னையப்பா அடித்தால் அடியப்பா அவரை விட்டு இது வரைக்கும் எங்க பெண்ண அப்பன்னு பாத்துட்டு இருந்தேன். இனிமேலுக்கு அப்பன்னு கூட பாக்கிட்ட மரியாதையில பேசுவேன். அப்புறம் பெத்தால அப்பன்னு கூட பார்க்க முடியாது நெக்கார கேட்டுருவேன். நீ வேணாம் இன்னும் ஒரு சீர்வரிசை எதுவும் இல்லை. ஓடி இனிமே நான் உனக்கு அப்ப இல்ல, நீ எனக்கு பிள்ளை இல்ல. ஒரே ஒரு வார்த்தை, இந்த கைகால் எல்லாம் உங்களுக்கு குறைந்து பிறந்தது. உனக்கு ஆதியில வந்தாதா மண்டவா ஆதியில வந்தாதா இந்த குஷ்டமானது உங்களுக்கு பிறவிலேயே வந்ததா இல்ல பாதியில வந்ததா? அதாவது பிறக்கும் போதே வந்ததா இல்ல இது பாதியில வந்தான்னு கேக்குறேன். ஒரு குழந்தையா பிறக்கும் போதே குஷ்டத்தோடு பிறந்தீர்களா? சரி, இல்ல இது உனக்கு பாதியில வந்த வியாதிகளான்னு கேட்கிறேன். இது ஒரு பாதியில வந்த வியாதி. எப்படி? அதாவது என் நாடு சுந்தராபுரி வட்டம், என் தந்தையார் சுந்தரராஜனுக்கும் சரி என் தாயார் சுந்தரவல்லிக்கு பிறந்த ஒரே மகன் அழகுபாலன். சரி, அதாவது எனக்கு வயது காலம் ஆகிவிட்டதால் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்யணும்னு சொன்னாங்க. சரி, வேண்டாம் என்று தெரிவித்தேன். எனக்கு இப்ப கல்யாண ஆசை இல்லை. அப்படியே கல்யாணம் என்று கேட்டால் நீங்கள் எந்த பெண்ணை பார்த்து எனக்கு திருமணம் செய்கிறீர்களோ அந்த பெண்ணை தான் நான் தெரிவித்தேன். அப்படி என்றால் எங்களுக்கு வயது ஆகிவிட்டது, கல்யாணம் வேணாம்னா இந்த நாட்டையாவது எழுதி கொண்டு என்று ஒப்படைத்துவிட்டாங்க. சரி, சத்தமில்லாத நாட்டை எழுதி கொடுத்தார்கள். அந்த நாட்டை பட்டம் தெரித்தார்கள். நாட்டை ஒரே பிள்ளை கல்யாணம் வேணாங்கிறத முடிச்சுட்டு வச்சுட்டார்கள். முடிச்சுட்ட உடனே அடுத்தபடியாக நான் காணகம் சென்று குடிமக்களுடைய குறைகளை தீர்க்க சென்றேன். வேட்டையாட போனீங்க? ஆமா. அங்க சென்ற போது அதாவது அங்கே சிற்றூர் பட்டத்தை ஆடுறக்கூடிய அதாவது மஞ்சுளா தாசிங்கிற ஒரு பொண்ணு, நாட்டியம் ஆடுறவோ, அவன் நாட்டிய பெண் தாசி. அவள் என்னவோ தெரியல, என் மேல் ஆசை வைத்தாள். ஆனால் அவள் மேல் என்ன ஆசை வைத்தேன். கானகத்திற்கு வேட்டையாட போகக்கூடிய நேரத்துல தாசி ஆடுவதை பார்த்து அங்கே அமர்ந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய நேரத்துல தாசி உன் மேல கண்ணு வச்சுட்டா. அவள் என் மேல் ஆசை வைத்த உடனே அவள் கண்ணே மாமா எப்படி அப்படியெல்லாம் என்னை கொஞ்ச நாள், அதாவது சொல்றேன், அவ உன் மேல ராஜமுடி பறித்து அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல பெரிய பணக்கார நாட்டிற்கு அப்படின்னு உன் மேல ஆசை வச்சுட்டா. ஆசை வைத்தால் நான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் வாழ்ந்தாலும் உங்க கூட தான் வாழ்வேனா, நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். நாங்கள் இருவரும் அதாவது ஆசைப்பட்டு பெண்ணே நம்ம இருவரும் பஞ்சனையில வரங்களான்னு கேட்டேன். அதுக்கு அந்த பெண் என்ன தெரிவித்தாள், நீ என்னை சேர்ந்துட்டுனா என்னை விட்டுட்டு போடுவ. உண்மைப்படி ஒரு தாய் தந்தையை சென்று நல்ல பெண்ணாவா ஒருவனை கெடுத்து விட்டு வாம்பலையா இருக்கிறோம் ஓடிட்டா கடைசியில் என்ன செய்வது அப்படின்ற மனதில் எண்ணி உன் தாய் தந்தையிடம் முறைப்படி போயிட்டு அதாவது தெரிவித்து என்னை திருமணம் மேல ஆசைப்படுறிய என்னை கல்யாணம் செய்துக்கிட்டு உனக்கு என்ன தேவையா தரேன், அதுக்கிடையில கிடையாதுட்டா அப்படி என்று தெரிவித்தால் அதன்படி என் தந்தையிடம் சென்றேன். அப்பா எனக்கு கல்யாணம் ஆசை வந்து விடுது, உடனே எனக்கு கல்யாணம் வேணும் என்று தெரிவித்தேன். அப்படின்னா நாங்க பொண்ணு பாக்குறோம்னு எங்க அப்பா அம்மா 2 பேரும் சென்றாங்க. அப்பா பொண்ணு நீங்க பார்க்க வேணாம், பொண்ணு நானே பார்த்து விட்டேன். சரி, அதே நல்ல வார்த்தை தானே, பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி தெரிவித்தபடி உடனே என் தாய் தந்தை பெண்ணு யாருப்பான்னு கேட்டாங்க. நாடு சிற்றூர் பட்டணம், அதாவது பெண்ணு பேரு மஞ்சுளா தாசி என்று தான் தெரிவித்தேன். தாசி குலத்துல பிறந்தவள் மஞ்சுளா. ஆமா, அப்பேற்பட்ட படுபாவி தாசி குலத்துல பிறந்ததால் அதனால நம்ம ராஜகுலம் அந்த பெண்ணு அதாவது தாசி குலத்தை சார்ந்தவள். அப்பேற்பட்ட பெண்ணினி எனக்கு அவளோட தான்
செத்தாலும் அவரோடு தான் என்று தெரிவித்தேன். அதற்கு அவர் என்ன தெரிவித்தார்கள், எப்ப என் பேச்சை கேட்கலையே அடி அடி அடின்னு அடித்து துரத்தினார்கள். சரி, என்னால அடி தாங்க முடியவில்லை. உடனே நான் என்ன திரும்ப தெரிவித்தேன், அவர்களை நான் திரும்பி அடித்தேன். ஒரு கரத்தால் அடித்தேன், காலால் உதைத்தேன். அவர்களுக்கு வலி தாங்க முடியாமல் எந்த தமிழா குஷ்டம் அப்படின்னு தெரிவித்தார். நாராட்சியம் எல்லாம் என்னிடத்தில் இருப்பது, என்னையே அடிச்சு போன்னு சொல்லி நான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் செய்து வைக்கலன்னு சொல்லி கோபத்துல தாய் தந்தையை அடிக்க இந்த 300 நாள் அங்கத்திலே சுமந்த தாயானவள் அடிய படுவாவே பயிர் பத்தி எரிய சொல்கிறேன். என்னை எட்டி உதைத்த காலும் என்னை அடித்த கையும் உனக்கு குஷம் பிடிக்க கழுவுது. அந்த கைகால் வராத போக தாய் கொடுத்த சாபம் இது பாதியில வந்து விட்டது. அதனால இது பாதியில வந்து வியாதிமா. சுவாமி, ஒரே ஒரு வார்த்தை, நான் சிவனுடைய அருளால் பிறந்தவள். ஓஹோ, நீங்க சிவனுடைய அருளால்? அந்த சிவனுடைய அருளால் பிறந்தவள் இந்த சிவஞானவல்லி. சரி, என்ன சொன்னா எப்படியாவது இந்த நோயை தீர்க்கணும். அந்த சிவனை நினைத்தோமானா சரி, அவர் நேரா வந்து காட்சி கொடுப்பாரு. எனக்கு எப்படியாவது எனக்கு வரமரியாதை கொடுத்து என் கணவருக்கு அந்த கைகால வளர்வை சாமின்னு சொல்லி கேட்பேன். போகலாம்.